வந்து காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைமில் வந்து காவேரி வந்து இந்த மாதிரி எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க உங்ககிட்ட முக்கியமாக பேசணும். விஜய் வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. நானும் விஜய் ரொம்ப லவ் பண்ணேன். உங்களுக்கே தெரியும்ல. இப்போ விஜய் தடுமாற்றம் அடைகிறான். எதனாலனா உங்கள் மேலே இருக்க வந்து கரிசனத்தால தான். என் மேலே தான் விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் வச்சுருக்கான். ஆனால் வந்து உங்களுக்கு ஏதோ துரோகம் பட்டவான்னு நினைக்கிறான். அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். மற்றபடி வந்து விஜய் உங்கள் மேலே எந்த பிரியமும் இல்லைங்க. இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது கூட நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுவீங்களோன்னு நினச்சி தான் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து வந்து விஜய்கிட்ட சொல்லிவிடுங்க. எனக்கு உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் விஜய் என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை திட்டி விடுறாங்க. நீலாவை என்னம்மா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் வந்து கட்டின புருஷன் வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்கிற அவளை இதெல்லாம் நல்லா இருக்கா? இந்த மாதிரி நிலமையில் ஒரு பொண்ணு இருக்கும்போது இப்படிலாம் நீ பேசலாமா? புருஷனை பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கோ அதுக்காக பிரிச்சிருப்பாங்க. அதுக்காக நீ வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவியா? இதெல்லாம் நல்லா இருக்காம்மா நீ பேசுகிறது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா. இங்கே பாரு, உன்னை பரிதாபப்பட்டு தான் என் பேத்தி வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சா. ஆனால் என் பேத்தி உன்னை வந்து சேர்த்து வைக்கணும்னு வீட்டில் இருந்து வைக்கல. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுன்னு பேசிட்டே போகிற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அவர் காவேரி விரும்புகிறாருன்னு அர்த்தம். அது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல. அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்கள் காவேரி, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ப்ளீஸ் காவேரி, என்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை வீட்டில் இருந்து வச்சிங்கல்ல, எனக்கு நல்லா தெரியும் எதுக்காக நீங்கள் என்னை வீட்டில் இருந்து வச்சிங்கன்னு. நானும் விஜயும் இருக்க எங்கள் 2 பேருக்குள்ள அன்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் மற்றவங்களுக்குலாம் புரியாது. அது உங்களுக்கு புரிஞ்சதால் தானே நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் விஜயை விட்டுட்டு வந்திருப்பீங்களா? எனக்கு இதெல்லாம் நல்லா புரியுது. நீங்கள் விஜயை வேணான்னு தான் நினைக்கிறீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. நீங்கள் விஜயை வந்து வேணும்னு நினச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து விஜய்கிட்ட சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நானும் விஜயும் வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் கூட ப்ளீஸ் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி நிலைமையில் நான் இருக்கேன், இவன் இப்படி பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி சாமி இங்கே பாரு நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. உடனே வந்து உடனே காவேரி அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வெளியில் அந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடி, இவளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றாங்க சாரதா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. இங்கே பாருமா, எங்களுக்கும் அந்த தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் பொண்ணு என்றைக்கு வந்தாலோ அன்னைக்கே அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள சம்மந்தம் அருந்து போச்சு. அதனால் அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரிம்மா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ஏய் சாரதா, என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, என் பொண்ணுக்காக நான் தான் பேசணும், வேறு யார் பேசுவா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்போது காவேரிக்கும் வந்து விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்மா, எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இந்த மாதிரி வந்து என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்போ காவேரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படின்னு ஒன்றும் அதிர்ச்சி அடி. என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அப்போ வந்து இங்கே பாருமா, அதான் நாங்கள் சொல்லிட்டோம்ல, எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எரிடி இது, அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுன்னு சும்மா இருந்து கிளம்புன்னு சொல்கிற, இதெல்லாம் நல்லா இருக்கா? பொண்ணோட வாழ்க்கையை பற்றி உனக்கு அக்கறையே கிடையாதா அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து சாரதா சொல்கிறாங்க, எனக்கு அக்கறை இருக்கிறதால தான் சொல்லி அனுப்புகிறேன். இந்த பொண்ணோட சகவாசம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பொண்ணு இஷ்டத்துக்கு பேசுவா, நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ அமைதியாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வெளியிலாவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த கதவை வந்து சாத்திட்டு வந்துட்டாங்க எல்லாரும் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்களாம் தாங்கிக்க முடியல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளில நிம்மதி அடைகிறாங்க. அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க.